ஓகே, வெரி ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. அன்பான காலை வணக்கம். ஷூர்லி சக்சஸ் கிளப் சார்பாக மார்னிங் சார். 105வது மாதாந்திர கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ரியல் சேலஞ்ச் இது. கண்டினியூஸாக எவ்ரி மந்த் நடத்திட்டு இருக்கிறது ரியல் சேலஞ்ச். 105வது வாரம். ஒவ்வொரு மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு டைரெக்டாக முன்னாடி மீட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த பேண்டமிக் அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைனில் தான் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மக்கள் இதுவே பெட்டர் சார் அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். அங்கே டைரெக்டாக பண்ணும்போது 3 hours பண்ணுவோம். 10 to 1 or 9 to 12 அப்படின்னு பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் இன்னும் பகிர்ந்துப்போம். பட் இங்கே வந்து கரெக்டாக கோர் டு த பாயிண்ட் 1 hour வெபினார் மட்டும் அந்த டாபிக் மட்டும் பேசிக்கிறோம். ஸோ வேறு தலைப்புகள் இதில் ரிப்பீட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 to 12 டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு 105ல். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு புதுவிதமான ஒரு டாப்பிக்காக தான் பண்ணணும்னு சொல்லி நான் விருப்பப்பட்டு தேடி பிடிச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைய ஒரு டாபிக் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான விஷயம். ஒவ்வொரு வருடமும் புது வருடம் வரும்பொழுது டிசம்பர் மாதம் ஒரு 15ஆம் தேதி சில விஷயங்கள் நினைக்கும் பொழுது வாட் வி திங்க் ஜனவரி பிறக்க போகிறது இல்லையா, 1ஆம் தேதி பண்ணலாமே, 2ஆம் தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறோம். அது ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. தீர்மானங்கள், புது வருட தீர்மானங்கள், அதை பற்றி நான் போட்டிருக்கிறேன். புது வருட தீர்மானங்கள் ஏன் வெற்றி பெறலைங்கிற பற்றி வீடியோ போட்டிருக்கிறேன், கிளாஸும் எடுத்திருக்கிறேன். பட் இது கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணல. நம்ம 2023 சில விஷயங்கள் பண்ணியிருக்கணும்னு சொல்லி 2022 டிசம்பரில் பிளான் பண்ணியிருப்போம், ஜனவரியில் கூட பிளான் பண்ணியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்போம், ஆஃபீஸில் சொல்லியிருப்போம், வீட்டில் சொல்லியிருப்போம். பட் அதில் நம்ம ட்ராவல் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு அனலைஸ் பண்ணிக்கிட்டால் 2024 நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது வழிகாட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2023 சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 51 வாரங்கள் ஓடிவிட்டன. இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு கண்ணில் படவில்லை என்றால் நீங்கள் யோசனை பண்ணி பார்த்துருப்பீங்களா? 2023 நான் என்ன தான் பண்ணினேன்? ஆல்மோஸ்ட் 12 months have gone. ஏதாவது ஒரு ஸ்டெப் நான் இல்லை 2 ஸ்டெப் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறேன்னா? வரலைன்னா ஏன் வரல? ஒய் ஐ ஹவ் நாட் கான் ஃபார்வர்ட்? சில பின்னாடி கூட போயிருக்கு, பட் ஃபார்வர்ட் ஏன் நான் போகலை? அந்த ஒரு கேள்வி, மைண்ட் ப்ளோயிங் கொஸ்டின்ஸ் வந்தால்தான் நான் வந்து ஆல்வேஸ் ஐ ஆஸ்க் மைண்ட் ப்ளோயிங் கொஸ்டின்ஸ். உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வெறுமனை நான் வந்து ஐ டோன்ட் நோ டு கிவ் ஃபிஷ், ஐ டீச் யூ ஃபிஷிங். கேள்விகள் கேட்டால் தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யோசிக்க ஆரம்பித்தா தான் மாற்றங்கள் வரும். வெறுமனை இப்படி டைரக்ஷன் பண்ணி இப்படி போங்க இப்படி போங்க சொல்லிட்டு இருந்தா அது வந்து அட்வைஸ். அது ஸோ அடுத்த அட்வைஸுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. மீன் கொடுத்தா நாளைக்கு யார் மீன் தருவான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா யூ ஸ்டார்ட் ஃபிஷிங். ஸோ உங்கள் ரூட்டில் லைஃப்பில் எடுத்து போயிட்டே இருப்பீங்க. இன்னொரு சண்முக சுந்தரம் உங்களுக்கு தேவை இருக்காது, இன்னொரு கைடன்ஸ் ஒரு தேவை இருக்காது. வில் பி ஆன் த சக்ஸஸ் ட்ராக். ஸோ அதான் 2023 சில விஷயங்கள் பண்ண வேண்டும் என்று நினைத்தேன், மேம்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். நிதி நிலைமை மேம்படுத்தணும்னு நினைத்தேன், வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சேன், இல்லை வந்து இந்த புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சேன். ஆனால் 2023 நான் ஒன்றும் செய்யவில்லை. இதை வந்து ஜோவியலாக ஃபேஸ்புக் பதிவில் நான் போட்டிருக்கிறேன். 2-3 வருஷங்கள் போட்டிருக்கேன். இந்த வருஷம் 2 நாள் கழித்து போடுவேன், இல்லை 31 நைட் போடுவேன். இந்த டெய்லி கேலண்டரில் ஒரு படத்தை எடுத்து போட்டு 31 டிசம்பர் டெய்லி கேலண்டர் உங்களை பார்த்து, தினசரி கேலண்டர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டது. தினசரி என்னை கிழித்து தவிர வேறு என்ன கிழித்தாய்? சில கேள்விகளும் கோவம் வரணும், வந்தால் தான் ரிசல்ட்ஸ் வரும். சாப்பிட்டா மயிலே இறகு போடணும்னா நம்ம மனம் போடாது. சில விஷயங்கள் கேள்வி கேட்டால் தான் வரும். என்னோட பயிற்சி வகுப்புகளில் நிறுவனங்களில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் நிறுவனங்களுக்கு என்பது வாட் ஆர் யுவர் கோர் ஸ்ட்ரென்த், எந்த விஷயத்தில் நீங்கள் பலம், எந்த விஷயத்தில் பலசாலி, எதில் நீங்கள் கில்லாடி அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் வராது. யோசிப்பாங்க ரொம்ப. என்ன பலம்னே தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கும். 30 வயசு 40 வயசு 50 வயசு. வாட் ஆர் மை கோர் ஸ்ட்ரென்த்து, அது தெரிஞ்சால் தானே அந்த ஒரு தங்க பொக்கிஷத்தை பொட்டியை திறந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்த தெரியாமலே இருப்பாங்க, அவங்கள உணராமலே இருப்பாங்க. தே ஹேவ் பொட்டன்ஷியல். Everyone has, they are good in some area. No one is useless, used less of their potential. அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளை கண்டுபிடிக்கல, பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கல, அது சரியாக பயன்படுத்தினா மிகப்பெரிய வெற்றி, மேனிஃபோல்டு சக்ஸஸ் கிடைக்கும். நான் என்னோட லைஃப்பில் என்ன சொல்கிறது, நான் லோட பேசுகிற டைப்பு. நிறைய இன்ஃபர்மேஷன் தேடுவேன், நிறைய புக்கு படிப்பேன், நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எழுதி வைப்பேன். A4 ஷீட்டை போட்டு பேப்பர் போட்டு எழுதி வைப்பேன். A4 ஷீட் 1 சைடு பேப்பரு,
பழைய பேப்பர் கடையில் போய் 1 கிலோ 10 ரூபா 15 ரூபா வாங்கிட்டு வந்து அதில் எழுதுறதுக்கு எனக்கு வேணும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 என்னோட பலம் நான் கண்டுபிடிக்கும் பொழுது எனக்கு ட்ரைனிங் ஃபீல்டில் வந்து அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும்போது இட் டேம் ஈஸி. அது மாதிரி உங்கள்கிட்ட உள்ள திறமை என்ன நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். இப்போ நான் நிறுவனங்கள் பயிற்சி எடுக்கும்போது நான் உறுப்பினர்கள்ட்ட அங்கே பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் கேள்வி கேட்குறேன். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பலம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியல. சொல்லலாம் நீங்களே கண்டுபிடிங்க, இல்லை நான் பயங்கரமான ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐ வாண்ட் ரிசல்ட். நான் ரிசல்ட் வரதுக்காக உங்களை என்ன வேணாலும் கேள்வி கேட்பேன். என்னை கோச்சிட்டாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல. பட் உங்கள்கிட்ட இருந்து ஐ டிக் அவுட், உங்கள்கிட்ட இருந்து வெளியே என்ன விஷயத்தை வர வச்சிருவேன் அப்படின்னு யோசனை பண்ணி சொல்லுவாங்க. கண்டே பிடிக்க முடியல சார், சொல்லுங்க. பக்கத்தில் சும்மா ஒரு பேருக்கு உதாரணம் சொல்கிறான். அவர் பேர் என்ன அப்படின்னு, பலராமன். பலராமன் எதுக்கியா லாய்க்கு? பலராமன் எதுக்கு லாய்க்கு கேட்டால் உடனே ஒரு விஷயம் சொல்லுவான், 2 விஷயம் சொல்லுவார். அதுதான் உங்களோட பலம். எதுக்கு லாய்க்குன்னு கேட்டால் தான் வெளியே வருது, சாதாரணமாக தெரியல. ரைட். ஸோ 2023 நான் சில விஷயங்கள் பண்ணவில்லை என்றால், முதல் விஷயங்கள் என்னுடைய பலம் என்னன்னு தெரியாமலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் எந்தெந்த விஷயத்துல கில்லாடி அப்படிங்கிறத பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அதுக்கு இந்த பலத்தை நான் யூஸ் பண்ணலாமா நான் அந்த ஆங்கிள் பார்க்கவே இல்லை. என்னுடைய ஸ்ட்ரென்த் இந்த ஏரியா மேபி 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், மே நாட் பி பியாண்ட் 3 or 4. அந்த ஏரியாவில் சூப்பராக நீங்கள் பண்ணணும். நீங்கள் போய் பண்ணால் அதில் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த 3-4 ஏரியாக்களை எந்த இடத்துல நீங்கள் பலம் நினைக்கிறீங்களோ, பாசிட்டிவ் நினைக்கிறீங்களோ, ஸ்ட்ராங் நினைக்கிறீங்களோ, அதை 2023 நீங்கள் எது பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதோட லிங்க் பண்ணியிருந்தால், இல்லை உபயோகப்படுத்தி இருந்தால் கண்டிப்பாக ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும். அது நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் பிளேம் யூ, பட் ஐ வாண்ட் டு கைட் யூ. ஸோ இரண்டாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், வாட் வி வாண்டட் டு டூ இன் 2023 அப்படிங்கிறதுல நிறைய நபர்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். நான் வந்து பணக்காரன் ஆகணும், நான் செல்வந்தர் ஆகணும், நிதி நிலைமை இருக்கு, முன்னேறணும், கடன்களை அடைக்கணும். கரெக்ட். அது விஷ், அது ஆசை. இலக்கு என்பது தெளிவாக இருக்கணும். ஷுட் பி மோர் கிளியர், ஒர்க்கபிள். ஒரு பிளான் வச்சு திட்டம் வச்சு ஒர்க் பண்ணுறதா இருக்கணும். அப்போ ஒரு ஆசையை இலக்காக மாற்றினால் அதுக்கு ஒரு பிளான் வச்சு கொண்டு போகலாம், ஒரு திட்டம் வச்சு கொண்டு போகலாம். நான் செல்வந்தர் ஆகணும், பணக்காரன் ஆகணும், கடன் அடைக்கணும், அந்த ஆசையோடு நின்று போயிட்டு அந்த ஆசையில கிளாரிட்டி இல்லாதனால அதை எப்படி அடைய வேண்டும் என்ற ப்ராசஸ் எனக்கு தெரியல. அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுன்னா நான் திட்டம் போட்டுருவோம், பிளான் பண்ணுறேன். இதை முதல்ல பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு பண்ணுறேன். தெரியாதனால நான் பண்ணலை. ஸோ இரண்டாவதாக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் ஏன் சில விஷயங்களை ஆரம்பிக்கவில்லை, இல்லை பிள்ளையார் சொல்லி போட்டேன் அடுத்த ஸ்டெப்பு போகலைங்கிறது காரணம் அதில் கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இல்லாதனால எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல, ப்ராசஸ் என்ன பண்ணணும்னு தெரியல, திட்டமிட முடியவில்லை. நான் 2022 விட 2023 கொஞ்சம் நிதி நிலைமை நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனால் எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, கிளாரிட்டி எனக்கு கிடைக்கல. ஒரு தெளிவு கிடைக்காதனால என்னால் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ண முடியல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவது, எனக்கு கிளாரிட்டி இருந்தது, இலக்கு இருந்தது, குறிக்கோள் இருந்து, கிளாரிட்டி இருந்தது, திட்டமே இடலாம். இலக்கு மட்டும் டெய்லி ஞாபகம் வரும். பண்ணணும்ல, பண்ணணும். ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பிக்கணும். யார் வந்து திருப்பி ஞாபகப்படுத்துவா? யார் வந்து நம்மளை வாழ்க்கையில் உங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ஞாபகப்படுத்துவா? நோ. No one is interested for others' progress. No one is interested for your progress except you. No one in the world is going to take steps உங்களை புஷ் பண்ணுறதுக்கு. நீங்களே தான் உங்களை புஷ் பண்ணிக்கணும். ஸோ பிளான் பண்ணலை, கிளாரிட்டி இருந்தது, பிளான் பண்ணல. அதுக்கு நான் காரணங்கள் மற்ற பின்னாடி கூட வர விஷயம். ஏன் நான் பிளான் பண்ணலைங்கிறதுக்கு ஸோ மூன்றாவது காரணமாக நான் சொன்னது, நான் பிளான் பண்ணவில்லை. ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது எப்படி தெரியாமல் வந்து 2வது கிளாரிட்டி இல்லாதனால. 4வது காரணம் ஏன்னு சொல்லி கேட்டா, நான் ஏன் பிளான் பண்ணலை அப்படிங்கிறதுக்கான மூல காரணம் என்னன்னு கேட்டா, there is no seriousness in my goal. நான் ஒரு விளையாட்டாக தான் அப்படி நினச்சிக்கிட்டனோ, நான் ஏன் வந்து அதை நான் சீரியஸ்னஸ் கொடுத்து, ஒன்றும் இல்லை, சீரியஸ்னஸ்னால் ஒரு உதாரணம் சொல்லலாம். நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டு கதவை யார் ஃபஸ்ட்டு தட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் 10 lakhs தரேன் அப்படின்னா,
எங்க வீட்டு கதவை எத்தனை மணிக்கு தட்டுவீங்க அப்படின்னு கேட்கறது உண்டு. காலையில் வந்துடுவோம் சார், 5 மணிக்கு வந்துடும், 4 மணிக்கு வந்துடும். ஒருத்தர் சொல்லுவோம் 12, உங்க வீட்டு வாசல்ல தான் சார் இருப்பேன்னா 12:01 உங்க வீட்டு கதவை தட்டுவேன். ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ சீரியஸ்னஸ், ஐ கெட் திஸ் மச் அமௌண்ட் இஸ் அவார்ட் பிரைஸ் கிஃப்ட். ஸோ வென் அமௌண்ட் இஸ் மென்ஷன் 10 lakhs or 1 lakh எப்படி சொல்லும் பொழுது ஒரு சீரியஸ்னஸ் கொடுக்குறோம். சாதாரண 11 மணிக்கு தூங்க போகிற ஆள், 12 மணிக்கு தூங்க போகிற ஆள், இல்லை காலையில் 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து யார் வந்து பிக்கப் பண்ண வரீங்களோ அவங்களுக்கு நான் 25,000 ஃபார்னா எத்தனை பேர் வந்து நிற்பாங்க? சீரியஸ்னஸ். ஆனால் 6 மணிக்கு முன்னாடி எழுந்தது கிடையாது. அவங்க வாழ்க்கைக்கு அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு பண்ணது கிடையாது. ஆனால் ஒரு 4 மணிக்கு எழுந்து யாரும் எனக்கு கூப்பிட வராங்களோ, who will pick me at Coimbatore by 4 o'clock, I prepare to pay 25,000. 10 people will be ready. Seriousness. நாம் நமக்கு வைத்து கொண்ட இலக்கில், குறிக்கோளில் சீரியஸ்னஸ் இல்லை. சீரியஸ்னஸ் இல்லாத இலக்கா கூட இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது செய்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு ஒரு பர்னிங் ஃபயர், ஒரு தீவிரம் அதில் இல்லாததுனால அது ஃபேட் அவுட் ஆனது. அடுத்த ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இன்னைய டேட்டில் அந்த இலக்கை நான் அடையாமல் இருந்தால் எனக்கு இன்னைக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகலை. நான் எப்போ அடுத்த கட்டத்துக்கு நானே மூவ் பண்ணி போவேன். இன்னைக்கு நான் ஒரு கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இப்போ உள்ள அந்த ரூமில் இருக்கிறேன், ஃபேன் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இன்கேஸ் எனக்கு ஸ்வெட்டிங்காக ஃபீல் பண்ணா, நான் கஷ்டம்னு ஃபீல் பண்ணா, ஐ வில் கெட் அப் ஃப்ரம் எ சீட் அண்ட் சுவிட்ச் ஆன் த ஏசி. இப்போ நான் எழுந்திருக்கணுங்கிறது ஒரு முயற்சி எடுக்கணும். எப்போ நான் முயற்சி எடுப்பேன்? எனக்கு இப்போ இருக்கிறதுல ஒரு கஷ்டம் இருக்குது. ஐ ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டி இந்த டே டு டே ஒர்க். அப்படிங்கிறப்போ இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணுங்கிற போது நான் முயற்சி எடுத்து பார்ப்பேன். அந்த இலக்கை நோக்கி போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இலக்கு எதுக்கு பண்ணுறோம்? இப்போ தான் கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு இலக்கு வச்சுருக்கிறோம், குறிக்கோள் வச்சுருக்கிறோம், கோல் வச்சுருக்கிறோம், ஆம்பிஷன் வச்சுருக்கிறோம். இப்போ அதை நோக்கி போகணும் அப்படின்றால் எனக்கு இன்னி ரேட்டில் எதுவும் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் நான் வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுவேன். அப்புறம் பார்க்கலாம், ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம், 4 நாள் கழிச்சு பார்க்கலாம். இன்னும் இன்னைக்கு தான் அஃபெக்ட் ஆகலையே, டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகலை, ஐ எம் என்ஜாயிங் டே டு டே லைஃப், ஐ எம் ஹாப்பி, அப்படி போயிட்டுருக்கு. அது ஒரு காரணமாக இருக்கலாம். சீரியஸ்னஸ் வராத காரணம் வரும். இன்னைய டேட்டில் எனக்கு அஃபெக்ட் ஆகவில்லை. அஃபெக்ட் ஆச்சுன்னா உடனே இன்னைக்கே இறங்கிடும் இல்லையா? ஏன் 1ஆம் தேதி வரை காத்திருக்கோம்? ஜனவரி 1ஆம் தேதி வரை காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் மை டே டு டே லைஃப், ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே இட் செல்ஃப். இன்னைக்கே நான் ஆரம்பிச்சிடுவேன். ரைட்டா? அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ சம்திங் டு டெவலப் யுவர் செல்ஃப், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப், to go to the next level in your life, or you want to see the version number 2.0 of you, you have to take some action. No doubt. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் அதே வேலைகளை அப்படியே செய்து கொண்டிருந்தால் அதே விளைவுகள் தான் இந்த வாழ்க்கையில் கிடைச்சிட்டு இருக்கும். If you run the same software, you will get the same result only. ஒரு நிமிஷம், just 1 minute. Sorry, ஒரு urgent call. Okay, right? உள்ள ஓடுற ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர், மைண்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல என்ன ஓடிட்டு இருக்கோ அதுதான் நம்மளோட தினசரி பிஹேவியர், தினசரி என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய தாட்ஸ் எல்லாமே இங்கிருந்து வரக்கூடிய ஷார்ட்ஸ். உள்ள என்ன ப்ரோக்ராம் ஏற்றப்பட்டிருக்கோ அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு புது முயற்சி எடுத்து இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வராத வரை என் வாழ்க்கையில் மாற்றம் வராது. ஸோ ஐ எம் ரன்னிங் த சேம் சாஃப்ட்வேர், கெட்டிங் த சேம் அவுட்புட். அப்போ என் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு விரும்பினால் அந்த சாஃப்ட்வேரில் சில மாற்றங்களை நான் கொண்டு வரணும், சில விஷயத்தை நான் உள்ளே ஏற்றணும், சில நுணுக்கங்கள் உள்ளே போடணும், சில டெக்னிக்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணணும். அது பண்ணுறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கணும். அது எனக்கு கஷ்டம். ஏன்னா அது என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் தினசரி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு வட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். we are inside the comfort zone, very very safe. As long as we are inside the comfort zone, there is no success for our life, because our success lies outside our comfort zone.
ஸோ புதிய முயற்சி, புதிய இலக்கு, புதிய வேலை, புதிய டாஸ்க், புதிய பொறுப்பு எடுத்து பண்ணணும் என்றால் அது என்னோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு, வசதி பரப்பை விட்டு வெளியே இருக்கிறது. அதற்கு நான் தயாராக இல்லை. கம்ஃபர்ட் ஜோன் டெய்லி இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனுக்கு உள்ளேயே நான் ஏதாவது பண்ணலாமா? அது கிடைக்குமா? லட்டு கிடைக்குமா? அல்வா கிடைக்குமா? கிடைக்காது. So whatever actions we want to take to achieve my goal, to achieve my ambition, to achieve my next level, that falls outside my comfort zone. I am not prepared to come out of comfort zone. இதை விடாமல் வசதி பரப்பக்குள்ளேயே எளிதாக, ஈஸியாக நான் செய்யணும். முடியாது, பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சரி, நான் தொழில் முனைவர்களுக்கு நான் வந்து விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் இன்ஸ்டியூட், ஸ்டேட் கவர்மெண்ட் கிண்டியில். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய அறிமுக வகுப்புகள் நிறைய கொடுக்குறேன். அப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் கிளாஸஸ். நான் அறிமுக வகுப்புகள் தான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஆண்டர்பிரினர்ஷிப் அவேர்னஸ். ஸோ என்ன தொழில் ஆரம்பிக்கணும் தெரியாத நிறைய பேர், தொழில் பண்ணணும்னு ஆசை இருக்குது. கிளாஸில் 50 பேர் இருந்தாங்க, 40 பேர் இருக்கிறாங்க, 60 பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் தொழில் நான் டிசைட் பண்ணவே இல்லை, பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் அப்படின்னு கேட்டால் ஒரு 20 பேர் 30 பேர் 50% இருப்பாங்க மோஸ்ட்லி. எஸ், ஐ வாண்ட் டு டூ சம்திங், பட் ஐ நாட் டிசைடட் வாட் ஷுட் பி டன். எந்த தொழில் ஆரம்பிக்கணும், எந்த பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு ஐடியா இல்லை. கரெக்ட். அப்போ நான் ஒரு 60, 70, 100 ஐடியாக்கள் சொல்கிறேன். இதில் எது உங்களுக்கு ஒத்து வரும்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, படித்த இடம் வேறு, வாழ்கிற இடம் வேறு, லைஃப் ஸ்டைல் வேறு, நிதி வசதி வேறு, வேறு வேறு. ஸோ அதுக்கு தக்கனதை அவங்க பிளான் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் வந்து சில விஷயங்கள் கடை சொல்லிகிட்டே வருவேன். இப்போ சொல்லும்போது சொன்னால், இல்லை தனிப்பட்ட முறையில் கூட என்கிட்ட ஃபோனில் கேட்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு நான் சொல்கிறேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, சும்மா பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு இல்லைன்னு அடுத்தது நான் சொல்கிறேன். அதை சொன்னோன்னே, சார் இதை விட ஈஸியாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அடுத்தது ஒன்று சொல்லுவோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பண்ணலாமே, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, இது ஒரு வாய்ப்பு இருக்குது. சார் இதை விட ஈஸியாக, இதுக்கு எல்லை உண்டா, இதை விட ஈஸி, இதை விட ஈஸி சொன்னீங்கன்னா கடைசியில் சாம்பார் படி தான் பண்ணணும். வீட்டில் இருந்து ஒரு நாளைக்கு 100 பேர் அதில் காம்படிஷன் புதுசாக வருவான். நம்ம ஏரியாவில் 50 பேர் வருவான். ஈஸியஸ்ட் ஜாப், ஈஸியஸ்ட் பிஸ்னஸ், ஈஸியஸ்ட்னு ஒன்று தேட ஆரம்பிச்சிங்கன்னா there will be huge competition, we cannot survive, we will be thrown out of the market. அப்போது கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற போது நம்ம வசதியாக இருந்துக்கிட்டு தான் ஒரு வேலையை புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அது வசதிக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் யூ ஷுட் பி ரெடி டு கிவ் யுவர் ஸ்வெட். கொஞ்சம் உழைக்க தயாராக இருக்கணும், எனர்ஜி செலவழிக்க தயாராக இருக்கணும், பணத்தை செலவழிக்க தயாராக இருக்கணும், நேரத்தை செலவழிக்க தயாராக இருக்கணும். அப்போ அதெல்லாம் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வருகிறது. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். அதனால் இலக்கு அப்படியே இருக்கிறது, நான் நகரவில்லை. 2023 டிசம்பர் இன்னைக்கு 24ஆம் தேதி வரைக்கும் நான் கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கிறேன். என்னோட இலக்கு, ஜனவரி போட்ட இலக்கு அது அப்படியே இருக்கிறது. நான் 25ஆம் தேதி நாளைக்காவது அதை யோசிக்கலான்னு பார்த்தா பார்ப்போம். இன்னைக்கு நைட் எனக்கு என்ன சீரியஸ்னஸ் தாட் வருதுங்கிறத பார்த்து. பட் டெஃபினட்டாக யூ ஹாவ் டு டேக் சம் ஆக்ஷன். தட் வில் பி நாட் பி டேம் ஈஸி ஒன். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பிகாஸ் தட் ஃபால்ஸ் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அடுத்த விஷயம்னு கேட்டால், தெர் இஸ் நோ செல்ஃப் மோட்டிவேஷன். தன்னைத்தானே ஊக்குவித்து கொள்ள ஒரு விஷயம் இல்லை, கிடைக்கல. செல்ஃப் ட்ரைனர்ஸ்க்கு ஆட்கள்லாம் இங்கிருந்து மோட்டிவேஷன் யார் கொடுக்குறாங்க? செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளே புத்தகங்கள் படிச்சுக்கிறோம், வீடியோக்கள் பார்த்துக்கிறோம், வேறு பயிற்சிகள் அட்டன் பண்ணுறோம். We don't depend on X or Y or somebody else for motivation to motivate us. No. நம்ம தான் தினசரி பாத் எடுக்கிற மாதிரி, தினசரி குளிக்கிற மாதிரி, தினசரி பல் தேய்க்கிற மாதிரி டெய்லி மோட்டிவேஷனுங்கிறது ஒரு விஷயமா கொண்டு வந்தோம் வாழ்க்கையில். லைஃப் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல், லைஃப் இஸ் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. ரீசெண்டாக ஒரு போஸ்ட் கூட பதிவு போட்டுருந்தேன் ஃபேஸ்புக்கில். சண்டே மார்னிங் மட்டும் நிறைய பேர் என் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். சண்டே மட்டும் 7:30 to 8 லைஃப் இஸ் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் 44 சண்டேக்கள் தொடர்ந்து நடத்தியிருக்கிறேன். அதை ரெக்கார்டாக நான் கிரியேட் பண்ணி போட்டேன் ஃபேஸ்புக்கில், பெருமையாக நான் போட்டேன். எஸ், ஐ எம் ப்ரவுட் டு சே ஐ ஹவ் டன். அதை பண்ணுறதுக்கு எவ்வளவு, அந்த சண்டே அன்னைக்கு தான் 1000 வேலை நமக்கு வரும். வெளியூர் போகிட்டு இருந்திருக்கு. ஐ வாஸ் இன் டெல்லி ஃபார் சம் அதர் ப்ரோக்ராம். இந்த ரூமில் இருந்து, ஹோட்டல் ரூமில் இருந்து பண்ணேன். அங்கே வைஃபை எனக்கு கிடைக்கணும். முதல்ல எல்லாம் செக் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணி பார்த்துட்டு, ட்ராவல் காலையில் 7 மணிக்கு மேலே ட்ராவல் ஆகாமல் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நான் சண்டே மார்னிங் வரமாட்டேன், எனக்கு கிளாஸ் இருக்குது, நீங்கள்லாம் போங்க, நான் அப்புறமா 10 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள். நான் ஐ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்றால் நிறைய விஷயங்கள் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன், அவுட் ஆஃப் தான் வருது. அப்போ அதை பண்ணணும். இதுக்கு எனக்கு யாரும் பரிசு கொடுக்க போறது இல்லை. 44 செஷன் பண்ணியிருக்கான்னு எனக்கு யாரும் அவார்டு கொடுக்கல, பரிசு கொடுக்கல, gift கொடுக்கல. பட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். நான் எடுத்த விஷயத்தை நானே பண்ண முடியுதா? பண்ணணுமே. பண்ணணும்னா என்னென்ன நான் பண்ணணும்? எஸ், ஐ டிசைடு. நான் எல்லாரும் போல தூங்கிட்டு இருக்க விரும்பல, எல்லாரும் போல டிவி பார்த்துட்டு இருக்க விரும்பல, எல்லா போல சண்டையை வந்து வீணாக்க பொழுதுபோக்குன்னு விட விரும்பல. அது கொஞ்சம் உருப்படியா இருக்கணும், எனக்கும் உருப்படியா இருக்கணும், மற்றவங்களுக்கு உருப்படியா இருக்கணும். ஏதாவது பண்ணுவோம்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சு ஆரம்பிச்சு 44 அதுக்கு மேல ரொம்ப டைட்டா போயிடுச்சு, எனக்கு முடியல. சரி, இதுக்கு மேல வந்து 44 நிறுத்தி ஒரு சொல்லி நிறுத்தினேன் ஸ்டேஜ். அப்போ செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது நமக்கு தேவை. வெளியே இருந்து அங்கங்க ஒரு இன்ஜெக்ஷன் கிடைக்கலாம், அங்கங்க ஒரு டோசஸ் கிடைக்கலாம், பட் அது இருந்தா தான் எனக்கு மோட்டிவேஷன் வரும். எனக்கு செல்ஃபே வண்டி ஸ்டார்ட் ஆகாது அப்படிங்கிற நிலைமை வரக்கூடாது. ஒரு வண்டியை ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, காரை ஒரு 1 மாசமா 1.5 மாசமா யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்டார்ட் ஆகலை. சி ஆஸ் ஃபார் த ரிக்வஸ்ட் ஒரு 2-3 பீப்புள் வண்டியை புஷ் பண்ணுறாங்க. மேபி ஒரு 20 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ் போனால் அந்த பேட்டரி ஷுட் பிக்கப். அந்த 20 மீட்டர் 30 மீட்டர் தள்ளி விடுறாங்க, வண்டி பிக்கப் ஆகலை. இன்னும் கொஞ்சம் தள்ளுங்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுறாங்க, பிக்கப் ஆகலை. இன்னும் எவ்வளோ தூரத்தான் மக்கள் தள்ளுவாங்க? மேபி ஒரு 50 மீட்டர் இனிமேல் உங்கள் பேட்டரி அவுட்டுங்க, நீங்கள் மெக்கானிக்கை பாருங்கள். நமக்கு ஒரு புஷ்ஷு ஒருத்தர் ஒரு தடவை கொடுக்கலாம், 2 தடவை கொடுக்கலாம், கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்ல, நமக்கு நாமே தான் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு பண்ண ஆரம்பிக்கணும். வேற வழி கிடையாது. லைஃப் இஸ் லைக் தட். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களை நீங்களே ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படிலாம் சார்ஜ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பார்க்கலாம். செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாதனால நான் எடுத்த விஷயத்தை எளிதாக விட்டு விட்டேன். அது சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க, வாக்கிங் போகணும்னு நினைச்சேன். நிறைய பேர் அதை ரெசல்யூஷன் பற்றி பேசும்போது சொல்லுவாங்க, 1ஆம் தேதியிலேருந்து போகலாம். இன்னைக்கே போகக்கூடாது, நாளையிலேருந்து ஏன் போகக்கூடாதுன்னா 1ஆம் தேதி கணக்கு, ஜனவரி 1ஆம் தேதி எல்லாரும் வச்சுக்கிறது. அப்படிதான் சார், அது இன்னைக்கா ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து. இஃப் யூ ஆர் சோ மச் மோட்டிவேட்டட், யூ வில் நாட் வெயிட் ஃபார் ஒன் பர்டிகுலர் டேட் டு ஸ்டார்ட் யுவர் ஒர்க் ஃபார் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கைக்கு உங்க மேம்படுத்துவதற்கு இன்னொரு நாளைக்கு வெயிட் பண்ண மாட்டீங்க. டுடே இஸ் த டே, டுமாரோ இஸ் த டேன்னு சொல்லி ஆரம்பிப்பீங்க. அந்த மோட்டிவேஷன் இல்லாதனால எல்லாரும் பொதுவாக சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நானும் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வாக்கிங் போக ஆரம்பிக்க போறேன். அந்த முதல் நாள் வந்து ஒரு பெரிய ஆர்வம், எல்லாருக்கும் போகிறோம் சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு நாளையிலேருந்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி முதல்ல 10 நாளைக்கு 15 நாளைக்கு அந்த பார்க்கெல்லாம் நிரம்பி வழியும். சாதாரண வாக்கிங் போகிறவன் வந்து இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு கூட்டம் வரும். ஒரு 10-15 தேதிக்கு மேலே அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஒரு 20-20க்கு மேலே பழைய ஆளுக்கு மட்டும்தான் வர போகிறாங்க. வராங்க, ஒரு 10 நாள் 20 நாள் என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம். தே நாட் கம். அந்த குரூப்பில் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருங்க, ரெகுலராக வாக்கிங் போகிற குரூப்பில் ஒருத்தர் 2 பேர் புதுசாக ஆட் ஆனால் பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லாதனால ஒரு 20 நாள், ஏன்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. நண்பர்கள்ட்ட சொன்னாங்க, முதல் நாள் வாக்கிங் போயிட்டு ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. டுடே ஸ்டார்டட் வாக்கிங், டுடே ஐ வென்ட் ஃபார் 5000 ஸ்டெப்ஸ் அப்படின்னு எடுத்து போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மொபைல்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாங்க. அது போட்டதோட பவர் போச்சு. இந்த ஃபேஸ்புக்கில் போட்டதோட அந்த மோட்டிவேஷன் காலி. பிகாஸ் வி லிவ் ஃபார் அதர்ஸ், வி லிவ் ஃபார் அதர் சர்டிஃபிகேட்ஸ். மற்றவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணவே தவிர மற்றவங்க எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. எனக்கு தேவை, நான் போகிறேன், நான் போடக்கூட மாட்டான். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடக்கூட மாட்டான். செல்ஃப் மோட்டிவேட்டடாக போவான். ஸோ ஒரு வாரத்தில் நமக்கு அது நின்று போய்ட்டுருக்கு. ஏன்னா மோட்டிவேஷன் குறைவாக இருக்குது. மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கணும். வி ஹேவ் டு கோ ஆன் மோட்டிவேட்டிங் அவர் செல்ஃப் பிகாஸ் இட்ஸ் அவர் லைஃப். ஒரு விளையாட்டில் மைதானத்தில் இறங்கலைன்னா ஸ்பெக்ட்ரேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா அந்த விளையாட்டை பற்றி சீரியஸாக கவலைப்படாமல் இருக்கலாம். ஏ டீம் விளையாடுது, பி டீம் விளையாடுது, ஏ டீம் இதை நல்லா பண்ணால், பி டீம் இதை நல்லா பண்ணால், வெளியே இருந்து என்ன வேணால் கமெண்ட் அடிச்சு போயிடலாம். ஏ இந்த விஷயம் சரியாக பண்ணல, பி இது சரியாக பண்ணல சொல்லிட்டு போயிடலாம். பிகாஸ் வி ஆர் ஒன்லி ஸ்பெக்டேட்டர்ஸ். பட் லைஃப்ங்கிற ஆடுகளத்தில் இறங்கியாச்சு. வி ஆர் இன்சைட் த கிரவுண்ட் நவ், கால்ட் த கிரவுண்ட் கால்ட் லைஃப். வின்னிங் இஸ் த ஒன்லி வே அவுட். அதுதான் வின்னிங் இஸ் த ஒன்லி வே. களத்தில் இறங்கலைன்னா பரவாயில்ல, களத்தில் இறங்கியாச்சு. வெற்றி பெற்றே ஆக வேணுங்கிற இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றே ஆக வேணுங்கிற ஒரு வெறி எடுத்துக்கோங்க. இப்பெல்லாம் வேற இன்னும் குறுக்க வராது. அந்த மோட்டிவேஷன் பயங்கரமாக தான், எதுவும் குறுக்க வராது. டிவியாவது, கிரிக்கெட்டாவது, சினிமாவது, சீரியலாவது, அரசியல்
விவாத மேடைகளாவது அரட்டைகளாவது ஒன்றும் குறுக்க வராது. பிகாஸ் ஐ எம் வெரி கிளியர். ஸோ செல்ஃப் மோட்டிவேஷன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நாள் அந்த வேலையை பண்ணலைன்னா உங்களை யாரும் கேட்க போறது இல்லை. ஒரு விஷயம் இருந்தால், இஃப் ஐ ஆம் நாட் ஆன்சரபிள் டு எனி ஒன், ஐ வில் கோ பேக் டு த கம்ஃபர்ட் ஜோன். டக்குன்னு போயிடும் திருப்பி பின்னாடி. ஆஃபீஸில் நிறைய இடத்துல சொல்றது உண்டு. பெரிய சூப்பர்வைசர்ஸ்ட்ட பேசும்போது, மேனேஜர்கிட்ட பேசும்போது, ஹை அஃபிஷியல் பேசும்போது, இஃப் யூ ஆர் நாட் இன் யுவர் கேபின் ஆர் இன் யுவர் ஆஃபீஸ் ஃபார் எ பர்டிகுலர் டே, வில் த எம்ப்ளாயீஸ் ஒர்க் இன் த சேம் வே ஆஸ் இஃப் யூ ஆர் சிட்டிங்? நீங்கள் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது எவ்வாறு வேலை செய்வார்களோ அதே போல, அதே எனர்ஜியோட, அதே வெறியோட நீங்கள் இல்லாத போதும் வேலை செய்வார்களா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அங்க யூ ஆர் ஆன்சரபிள் டு சம்ஒன். ஆன்சரபிள் டு சம்மன் அப்படிங்கிற போது we started doing work. we are not answerable to anyone அப்படிங்கிற பண்றோம்னா நமக்கு நாமே தான் ஆசான், நமக்கு நாமே தான் கேள்வி கேட்கணும். அந்த ஒரு இது இல்லை என்றால், so if I am not doing something, nobody is going to question me, nobody is going to ask me, I easily அதை விட்டுருவேன். அந்த வேலையை விட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிடும், பழைய சின்ன வட்டத்துக்கு போயிடுவேன். பழைய வட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கை சரியில்லை, லைஃப் போர் அடிக்கி, உலகம் சரியில்லை, எல்லாரும் பிளேம் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தது, I want to do something, I want to learn something, but some money is involved. I don't have money, or எனக்கு ஏதோ பணம் வரும்போது பார்த்துக்கலாம். அதாவது வெறி அதிகமா இருந்தா பணத்தை எங்கேயாவது புரட்டி போய் சேர்ந்துருவாங்க. வெறி அதிகமா இல்லை, அதுக்கு அவ்வளோ பவர் இல்லை அப்படின்னா அடுத்த தடவை பணம் வரும்போது அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த விஷயத்தை பண்ணலாம். அது வரைக்கும் ஜாலியாக இருக்கும். அது எப்போ வரும் தெரியாது, வரும்போது இது ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஸோ மணி இஸ் இன்வால்வ்ட். என்னுடைய அது மேலே உள்ள ஆர்வம் அவ்வளவா இல்லை, அதிகமாக இல்லாதனால பணம் வரும்போது தான் நான் ஆரம்பிக்கிறேன்ட்டு ஒதுக்கி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தால் எங்கேயாவது அடித்து பிடிச்சி கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி நான் ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அது எப்படி கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்து பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இன்று வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி டிஸ்கவுண்ட் போடுறான்னு சொல்லிட்டு ஒரு மொபைலை மாற்றலையா? ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரேட்டில் கார்டை போட்டு தேய்ச்சி பண்ணலையா? எவ்வளோ கிரெடிட் கார்டை எவ்வளோ யூஸ் பண்ணி ஏதோ எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு ஏன் பண்ணல? பணம் வரணும், வெயிட் பண்ணுறோம். ஸோ நிரேட்டில் மணி இன்வால்வ் அப்படிங்கிறதுனால, நிரேட்டில் பணம் இல்லைங்கிறதுனால, நான் பணம் வரும்போது அந்த வேலையை பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சி அது பண்ணாமலே இருக்கேன். ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங், ஒரு புது கோர்ஸில் சேரணும்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம், டைம் இஸ் இன்வால்வ்டு. எஸ், இட்ஸ் எ ஃபேக்டர், ஐ ஹவ் டு அக்செப்ட் இட். எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு வேலைகள் பண்ணும் பொழுது ஒரு நேரம் அவகாசம் தேவைப்படுகிறது. 1/2 மணி நேரம். நான் மைண்ட் பவர் பற்றி நிறைய கிளாஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். இந்த டெக்னிக் கூட வெபினார் ஒன்று முடித்தேன், சைக்காலஜி ஆஃப் மணி, 3rd டே நேற்று முடித்தேன். சம் டெக்னிக் சொல்லி கொடுத்து தினசரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எஸ், பிஸி லைஃப், 24 hours பிஸி லைஃப், மக்களுக்கு நேரம் கிடைக்கல, நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் அவங்களுக்கு கிடைக்காம போகிறது உண்மை. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் சீரியஸாக யோசனை பண்ணி பார்த்தா, நேரம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். பிஸி 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 என்ற வார்த்தை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிஸி ஃபார் வாட்? இந்த கேள்வி உங்களுக்குள்ளே நீங்க கேட்டுக்கோங்க. அப்படின்னா நேரம் கிடைக்கும் எல்லாத்துக்கும். பிஸி ஃபார் வாட்? ப்ரொடக்டிவ் ஆர் அன்ப்ரொடக்டிவ் திங்ஸ்? We are doing so many unproductive things and we call ourselves as a busy person, busy man. ரொம்ப பிஸிங்க, வேண்டாத வேலையெல்லாம் அதிக நேரம் பண்ணிட்டு பிஸி மேன் சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை. ப்ரொடக்டிவ் அவ்வளோ பண்ணல. ஸோ டைம் இன்வால்வ்டு, நேரம் கிடைக்கும் பொழுது அதை ஆரம்பிக்க முடியும். ஐ அக்செப்ட் இட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். இஃப் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், ஸோ பவர்ஃபுல், யூ வில் ஃபைண்ட் டைம் ஃபார் இட். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயம் பணியாகணும்னா யூ ஃபைண்ட் டைம், நோ டவுட். அடுத்தது, நான் இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன், பட் ஐ நீட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கண்டினியூஸ்லி. இல்லை என்றால் எனக்கு முடியாது. இப்போ நான் ஒரு ஸ்டேஜில் மேபி அரௌண்ட் 21 years இருக்கும் பொழுது டெலகிராஃபிக் கோட், மோர்ஸ் கோடு என்ற ஒரு விஷயம் வெளியே இருந்தது. அதில் திடீர்னு எனக்கு ஆர்வம் ஏன் வந்ததுன்னு கேட்டால், சம்மர் 78, 79 பெரிய ஃப்ளட் அஃபெக்டட், சைக்ளோன் அஃபெக்டட் ஆந்திராவில் 78. அப்போ எல்லா கனெக்டிவிட்டி எல்லாம் அவுட். அப்போ இன்டர்நெட்லாம் கிடையாது, கனெக்டிவிட்டி எல்லாம் அவுட். ஃபோன் ஒன்று தான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம், எஸ்டிடி தான் டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அந்த பீரியடில். ஃபோன் இல்லை எஸ்டிடி, ட்ரங்க் கால்.
இப்போலாம் ட்ரங்க் கால் ஒன்று உண்டு, கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க எப்போ கூப்பிட்றாங்களோ அது கனெக்ஷன் நமக்கு வரும். லேண்ட்லைனே இப்போ கிடையாது. ஃபோனுக்கு 5 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. 80லலாம் எங்கள் வீட்டுக்கு ஃபோனுக்கு அப்ளை பண்ணிட்டு 5 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த மோர்ஸ் கோட் நீங்கள் எப்போ ஆசை வந்து கேட்டால் ஹேம்ஸ்னு ஒன்று உண்டு, ஹெச்ஏஎம்எஸ். ஹேம்ஸ் அப்படின்னு கேட்டால் ஒயர்லெஸ் சிஸ்டம். ஒயர்லெஸ் சிஸ்டத்தில் நீங்கள் கோடில் பேசலாம், கோடை ரிசீவ் பண்ணி டீகோட் பண்ணி எழுதலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் அந்த ஹேம்ஸுங்கிற சிஸ்டம் வயர்லெஸ் யூஸ் பண்ணி பேசலாம், அவங்க பேசுறதை கேட்கலாம். நீங்கள் லைனில் போனீங்கன்னா அப்படியே பெரிய ஆண்டனா வீட்டில் கட்டியிருக்கணும். அப்படி வெளியே ஸ்கையில் போனீங்க அப்படின்றால் அட்லீஸ்ட் பேட்டரி இருக்கணும், இல்லைன்னா பவர் இருக்கணும். லைனில் போனீங்க, ஏரில் போனீங்க அப்படின்னீங்கன்னா ஏரில் வேற எத்தனையோ பேர் உள்ளே இருப்பாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தும் பொழுது அவங்க கோடு தான் சொல்லிப்பாங்க. கோடு சொல்லிக்கிட்டு அறிமுகப்படுத்திட்டு பேச ஆரம்பிக்கலாம். அவன் எந்த கண்ட்ரி வேணாலும் இருக்கலாம். டாக் டு எனி பர்சன், யூஎஸ் ஆர் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஈவன் இந்தியாவில் கூட எங்கேயோ ஒருத்தர் இருப்பான். ஸோ இதை கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எனக்கு இருந்து இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப மைண்டில் போட்டு இது யார் சொல்லிக் கொடுப்பா, யார் சொல்லிக் கொடு, யார் சொல்லிக் கொடுத்து எனக்கு ஒரு கான்டாக்ட் மூலம் ஒருத்தருக்கு தெரிஞ்சது எனக்கு. அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இருந்தார். எந்த ஃபீஸும் வாங்காமல் நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ ஒருத்தராக வராது தம்பி, யாராவது 3-4 பேர் சேர்ந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கற்றுக் கொடுக்குன்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்க ஐ லேர்னிங் சம்திங் நியூ. அவர் வீட்டுக்கு வரத்துக்கு 2 நாள் 3 நாள் போகணும், பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வரணும். ஸோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஸ்டேஜ் நான் வரக்க கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்டத்தட்ட கோர்ஸ் போயாச்சு. 20 நாள் அவர்கிட்ட இருக்கிற அந்த மிஷினை வச்சுட்டு சொல்ல அவரை நான் டைப் பண்ணி இது ஆப்ரேட் பண்ணி காமிச்சு கரெக்டாக பண்ணுறான்னு செக் பண்ணி, அவர் ஆப்ரேட் பண்ணுறது நான் காதை மட்டும் லிசன் பண்ணி அதை டீகோட் பண்ணி எழுதுறது, இந்த ட்ரைனிங்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 தடவைக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். பட் நம்மளுடைய துரதிருஷ்டம், we got a transfer to some other place, some other state. So I was wholly dependent on a particular person to learn something new, but I could not continue. That is a valid reason. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு 6 மாதம் 8 மாதம் அது போல் யாராவது இருப்பாங்களா சொல்லிக் கொடுக்குன்னு கேட்டால் இருக்குது, இன்ஸ்டியூட்லாம் இருந்தது. பட் அந்த இன்ஸ்டியூட் போகிறதுக்கான நேரமும் கிடைக்காத ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தது, அது பண்ண முடியல. கண்டிப்பாக. ஸோ ஐ வாஸ் டிபெண்டன்ட். ஸோ வென் யூ டிபெண்டன்ட் ஆன் சம்ஒன் எல்ஸ் அண்ட் தட் பர்சன் இஸ் நாட் அவைலபிள், என்னுடைய இது வந்து பிரயாணம் தடைப்படுகிறது, ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிறது. ரைட். அடுத்த விஷயம், ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், ஐ தாட் ஆஃப் ஸ்டார்டிங் டூயிங் சம்திங், பட் நான் நினைக்கும் போது என்ன நினச்சேன், அது ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் களத்தில் இறங்கினப்போ தான் தெரியுது இட்ஸ் டிஃபிகல்ட். நான் நினச்சபடி ஈஸியாக இல்லை. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி டவுன் ஆகிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் விட்டுட்டு வந்து அது ஒரு 10 occasions ட்ரை பண்ணி நான் விட்டுட்டேன். தட் குட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். நான் வந்து ரொம்ப ஈஸியாக எடை போட்டுட்டேன். ஆனால் அது எடை போட்ட அளவுக்கு ஈஸியாக கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். அதை நான் தொடர்ந்து பண்ண முடியாத காரணம் அது. எஸ், ஐ அக்செப்ட் இட். அதை நம்ம சரியாக ஜட்ஜு பண்ணல, எவ்வளோ தூரத்துக்கு இன்வால்வ்டு, என்ன கஷ்டம். இப்போ டெக்னாலஜி கற்றுக்கிறதுக்கு பைத்தான் நான் கற்றுக்க போகிறேன்னு சொல்லி போகிறேன். ஒரு லெவலுக்கு மேலே மண்டையில் ஏறல. பண்ணலாம்னு நினச்சேன், எல்லாரும் கற்றுக்கிறான், நம்மளும் பைத்தான் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு போகிறேன். ஏறல. எலக்ட்ரானிக் எனக்கு இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் மேலே தீவிர ஒரு ஆசை இருக்குது. நிறைய சர்க்யூட் போர்டில் தூர போடாமல் வச்சுருக்கிறேன். எல்இடி பல்ப்லாம் ஒன்று கூட தூர போட மாட்டான் ஃபீஸ்னா. அதாவது பல்பில் ஏதோ ஒரு பல்ப் ஒர்க் பண்ணல, அது எந்த பல்ப் ஒர்க் பண்ணலாம் கூட கண்டுபிடிச்சிட்டேன். அது லூப் பண்ணி கொடுத்தா எல்லாமே ஒர்க் பண்ணுது. டியூப்லைட் எடுத்து உள்ளே பிரித்த நெய்யோட ஸ்டிப் இருக்குது, ஒரு சர்க்யூட் ஒன்று இருக்குது. இந்த ஸ்டிப்பில் 4 பல்பாக தான் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஏதோ ஒரு 4 ஒர்க் பண்ணல, அந்த இடத்துல லூப் பண்ணி போட்டால் என்டையர் டியூப்லைட் ஒர்க் பண்ணுது. அதையும் தூர போடுவேன். ஸோ இது மாதிரி கொஞ்சம் விஷயங்களாக தேடி நிறைய சர்க்யூட் போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். எலக்ட்ரானிக்ஸ் எனக்காக ஒரு நாள் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர்லாம் வச்சுருக்கிறேன். பட் அடுத்த ஸ்டெப்பு போகல, ஏன்னா அது ஒரு லெவலுக்கு மேலே புரியல. ஏன்னா பேசிஸ் தெரியல எனக்கு. ஏபிசி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு தெரியாதனால சும்மா பிளைண்டாக நான் போய் பார்க்கணுன்னு தவிர, அதை கற்றுக்கிட்டா, பேஸ் கற்றுக்கிட்டா எனக்கு டெஃபினட்டாக எலக்ட்ரானிக்ஸில் கண்டிப்பாக பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண முடியும். அது கேஷுவலி செக்கிங் அப் வித் ஒன் பர்சன். ஒரு ட்ரைனிங் போயிருக்கும்போது தொழில் முனைவர்கள்லாம் வந்து பிஇ படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இல்லை கம்யூனிகேஷன் இதெல்லாம் படித்தவங்க யார் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எலக்ட்ரானிக்ஸ் படித்த ஒரு பையன், பிஇசி டிப்பான சொன்னேன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன். சரி, உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருக்கான்னு கேட்டேன். இல்லை சார், காலேஜில் மட்டும்தான் சார் இருக்கேன். இப்போ 4 வருஷம் படிச்சிருக்கிற ஒரு மல்டிமீட்டர் 200 ரூபா 300 ரூபா வாங்கி வச்சுக்க இல்லையா? எந்த சர்க்யூட்டாக எந்த ஐட்டம் போச்சுன்னு தெரியுமா தெரியாது, கண்டுபிடிக்கலாம். நான் பார்க்குறேன் அந்த கனெக்ஷன் சரியாக இருக்கா இல்லையான்னு அதை வச்சு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பண்ணல சார் அப்படின்னா. ரிச் ஸ்ட்ரீட் போயிருக்கிறான்னு கேட்டேன். ரிச் ஸ்ட்ரீட் அது எங்கே சார் இருக்குன்னா, எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையனுக்கு ரிச் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னு தெரியவில்லை, ரிச் ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆர்வம், அவ்வளோதான் ஆர்வம். நான் சொன்னேன் ரிச் ஸ்ட்ரீட் போ, நிஜமாக நீ கரெக்டாக உருப்படியாக கற்றுக்கிட்ட,
எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிட்டு அப்படின்னு ரிஜிஸ்ட்ரியில் போய் பாரு, ரோட்டில் பூரா பழைய போர்டெல்லாம் போட்டு விற்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் போர்டெல்லாம் விற்பாங்க, 50 ரூபா 100 ரூபா 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏதோ ஒரு போர்டை வாங்கு, அந்த போர்டில் எந்த ஐட்டம் தான் போச்சுன்னு கண்டுபிடி, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு மட்டும் நீ பாரு. எனக்கு வந்து அது ஆத்தாமையாக இருக்குது, அதை கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணணும். இந்த போர்டில் 2 ஐட்டம் தான் ஒர்க் பண்ணல, 3 ஐட்டம் தான் ஒர்க் பண்ணல, அந்த 3 ஐட்டத்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது 5000 ஒர்த்து 10,000 ஒர்த்துன்னு எனக்கு ரொம்ப மண்டை காஞ்சிட்டு இருக்கு. பட் எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கல. பட் அது ஒரு வாய்ப்பாக இருக்குது, நீ ஏன் பண்ணக்கூடாதுன்னு. பண்ணும் சார், இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரைட்டா? ஸோ எக்ஸ்டர்னலில் நம்ம எதிர்பார்த்த அளவு ஈஸி இல்லை அப்படிங்கிறதுனால அது போக முடியாமல் இருக்கிறது கன்ஃபார்ம். அடுத்தது நான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா தெரியாது. உலகம் வந்து நீங்கள் புதுசாக எதையும் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணாது. என்னையும் வந்து ட்ரைனிங்க்கு நீ லாய்க்கெல்லாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உன் ட்ரைனிங் சரியில்லைன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும். வளர்ந்து வரும் பருவத்தில் அந்த பாதையில் வரும்பொழுது அந்த கமெண்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அது என்ன மாற்றணும்னு நினச்சி நம்ம மாற்றிக்கிறோமா, கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்து நம்ம மாற்றிக்கிறோமான்னு கேட்டால் பெரிய வளர்ச்சி. இன்னும் யாருமே கமெண்ட் அடிக்கக்கூடாது, நான் பண்ணுறதான் கரெக்ட்னு நினச்சா கர்வம், ஈகோ, வளர்ச்சி கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் எல்லா சயின்டிஸ்டையும் திட்டிருக்கிறாங்க. இதை விட கண்டுபிடிச்ச உலகம் உருண்டைன்னு சொன்னவங்க திட்டிருக்காங்க, விமானத்தை கண்டுபிடிக்கணும்னு திட்டிருக்கிறாங்க, எல்லாருமே திட்டிருக்கிறாங்க. பிகாஸ் தே தாட் சம்திங் டிஃப்ரெண்ட்லி. காமன் மேன் திங்க் பண்ணாத வித்தியாசமாக திங்க் பண்ணுறான். எது வித்தியாசம் திங்க் பண்ணால் முதல்ல உங்கள் உலகம் உங்களை கமெண்ட் அடிக்கும், அழுத்தும், யோசிக்க விடாமல் பண்ணும், முட்டாள்னு சொல்லும், பைத்தியக்காரன் சொல்லும், மென்டல்னு சொல்லும். we don't want certificate from others. நம்ம மற்றவங்க கமெண்ட்ஸுக்காக விமர்சனங்களுக்காக நம்ம கவலைப்பட்டால் நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அடுத்த அடி எடுத்து வச்சாலே கமெண்ட் வரும், விமர்சனங்கள் வரும் வரும். ஏன்னா அதுக்கு தானே சில ஆட்கள் இருக்கிறோம். விமர்சனம் பண்ணால் மட்டும்தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. நீங்களாம் ஒரு ஆள் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்பான். நீங்கள் 5 விஷயம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க, இது ஒரு பெரிய விஷயமா சொல்கிற லெவல் அவ்வளோதான். நம்ம அதுக்காக வருத்தம். ஆனால் மற்றவங்க கமெண்ட் அடிப்பார்களே, அவர்களோட நான் வித்தியாசமாக திங்க் பண்ணுறேனே, செய்கிறேனே, ஒரு விஷயத்தில் இறங்க போகிறேனே, இதுக்கு எனக்கு ஆதரவு கிடைக்குமா? கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்களா? டெஃபினட்டாக இருக்காது. எல்லாரும் ஒரே வேவ் லென்த் கிடையாது, எல்லாரும் ஒரே ஆட்டிடியூட் கிடையாது, எல்லாரும் சிஸ்டம் ஒன்று போல கிடையாது. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, இமீடியட்டாக ஃபேமிலியில் சப்போர்ட் கிடைக்குமா? டெஃபினட்டாக கிடைக்குது. யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தான். அது பெரிய ப்ராசஸ். இது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை, பெரிய ப்ராசஸ். அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். திட்டம் அப்போது குடும்பத்தில் உள்ளவங்க ஆதரவு தர மாட்டாங்க, நண்பர்கள் ஆதரவு தர மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கமெண்ட் அடிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறான் அப்படிங்கிற போது நம்ம பேட்டரி டவுன் ஆகிடுது. நான் ஆரம்பிச்சு பண்ணும்போது அவன் அப்படி கேட்டான், இப்படி கேட்டான், இப்படி கேட்டான், 4 பேர் கேட்டாங்க, எனக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஏன்? நம்மளோட வெறி ரொம்ப அதிகமாக இல்லை, கமெண்ட்ஸை விட வெறி அதிகமாக இருக்கணும். அவனா என்ன வேணா சொல்லிட்டு போங்கடா, நீ சொல்கிறதுனால என்னையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சீரியஸ். அந்த வெறி அதிகமாக இருந்தால், டிகிரி அவ்வளோ டிகிரியாக இருந்தால், இவங்க சொல்லும்போது இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் போகும்போது தவிர மெயின் இது அப்படி இருக்கும், மெயின் பேட்டரி அப்படி இருக்கும். மற்றவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணல, மற்றவங்க கமெண்ட் அடிப்பாங்க அப்படிங்கிறால we feared about the comments, so we didn't start at all, we started and dropped it. ஸோ ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான். அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வின்னிங் டீமோட நம்ம போய் ஜாயின் பண்ணல, நிறைய வெற்றி பெற்றவர்கள் பார்க்கல, நிறைய ஜெயித்தவர்களை பார்க்கல, ஜெயித்தவங்க வெற்றி பெற்றவங்க பெரிய பீப்புள்கிட்ட போய் பேசலை, அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கல. நம்ம சுற்றுறது எல்லாம் சுற்றி இருக்க பூரா நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள். எதை பண்ணாலும் இது ஏன்டா நீ பண்ணேன்னு கேட்க, நீ பண்ணுடா, நான் இருக்கேன்டா, பார்த்துக்கிறேன்டா. சப்போர்ட்டிங் டீம் கிடையாது. யூ ஹேவ் டு ஜாயின் வித் த வின்னிங் டீம். யூ ஹேவ் டு ஜாயின் வித் சம் ஒரு 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 அசோசியேஷன் ஆர் ஃபோரம், குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பாசிட்டிவ் திங்கர்ஸ். அவங்களோட இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி திருப்பி கிடைக்கும். எஸ், ஐ வாஸ் லக்கி எனஃப், ஐ ஜாயின் இன் மெனி திங்ஸ். அதெல்லாம் அவங்களோட மீட் பண்ணும்போது மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறோம், ஒன்ஸ் இன் 3 months மீட் பண்ணுற போது அது வெளியே வரும்போது ஒரு பவர் கிடைக்கும். பிகாஸ் எல்லாருமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் பீப்புள் வராங்க. ஸோ எல்லாருமே இது மாதிரி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தொடர்ந்து ஏற்றுவதற்கான ஒரு சூழலை தேடலை, சூழல் உருவாக்கிக்கல, போய் பார்க்கல. I used to tell many people, if you want to do something great, சுற்றி நடக்கும்போது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த நந்தனம் வேர்ல்டு ட்ரேட், சென்னை ட்ரேட் சென்டரில் எக்ஸிபிஷன், வேறு எக்ஸிபிஷன் நடத்துகிறோம், வேறு இண்டஸ்ட்ரி நடத்துகிறோம். நமக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லைன்னு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கோம். போய் தான் பாருங்களேன், என்ன தான் அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குன்னு பாருங்கள். நான் வேறு இண்டஸ்ட்ரி அங்கே நடந்த எக்ஸிபிஷனில் more than 50% எக்ஸிபிஷன்ஸ் நான் போய் பார்த்துருக்குறேன். எனக்கு ரேட்டில் சம்மந்தமே இருக்காது. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரி எங்கே போயிட்டுருக்கு, டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி எங்கே போயிட்டுருக்கு, ஃபோட்டோகிராஃபி எங்கே போயிட்டுருக்கு, பிரிண்ட் இது எங்கே போயிட்டுருக்கு, மேனுஃபேக்சரிங் இது எங்கே போயிட்டுருக்கு,
என்னென்ன மிஷின்லாம் இருக்குது. பகல்ல போனா ரூ. 100 200 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒர்த்து. ஏன்னா எல்லா மிஷினும் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறான். வெறுமனே நான் வந்து மத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கான்னு சொல்றத விட அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறான். ரோபோ எப்படி பெயிண்ட் அடிக்குன்னு ரோபோ வச்சு காருக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் ரோபோ நம்ம வெறும் பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம், போட்டோ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே அங்க மார்னிங் பகல்ல போனோம்னா யூ ஹேவ் டு பே சம் ஃபீஸ் அந்த மாதிரி எக்ஸிபிஷன்ல. பட் நிறைய விஷயங்கள் ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன் மிஷினை. ஸோ லாஸ்ட் ஒரு 2 months பேக் போயிட்டு பிரிண்ட் எக்ஸிபிஷன் ஒன்று போனேன். ஒரு டைரியோ ஒரு பெரிய புக்கோ பிரிண்ட் பண்றதுக்கான பெரிய மிஷினரி. அப்படியே ஒரு நிமிஷத்துல எத்தனை புக்கு பைண்ட் பண்ணி கொடுக்குங்கிறோம். அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ஸை மொத்தமாக எடுத்து வச்சு எங்கள் கண்ணு முன்னாடியே பைண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணான், ஃப்ரீயாக பண்ணோம். ஒரு 100 பக்கம் இருக்கிற மாதிரி டைரி மாதிரி இருந்து, டேட் மட்டும் போடலை, டைரி மாதிரி. பட் அந்த சிஸ்டமே எப்படி ஒர்க் பண்ணிக்கிறது, ஒரு ஆர்டினரி பேப்பர்ல இருந்து அந்த கார்ட்போர்டை கரெக்டாக கட் வச்சு அது மேலே அட்டையை எப்படி பண்ணுறாங்க, அந்த அட்டையை எப்படி சீல் பண்ணுறது, அதுவே பேஸ்ட் பண்ணுறது, அதுவே ப்ரெஸ் பண்ணுறது, அதுவே ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை டைரி இத்தனை புக்கு வெளியே பிரிண்ட் ஆகி வரக்கூடிய ஒரு மிஷின். 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா மிஷின். அது மாதிரி லேசர் கட்டிங், மெட்டல்ல லேசர் கட்டிங் எப்படிலாம் பண்றதுன்னு உட்காந்து பார்த்தேன். அட்ரஸ்லாம் நோட் பண்ணியிருந்திருக்கேன். யாராவது கேட்டால் சொல்லலாம்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்தை தாண்டி என்னென்ன நடக்கிறது, எப்படி இப்படி நடந்துட்டு இருக்கிறது. அப்போ அங்க போகும் பொழுது இது போல ஒரு வைப்ரேஷன் உள்ள நிறைய பீப்புள் மட்டும்தான் வராங்க, வரல. கொஞ்சம் பீப்புள் குழந்தைகள் கூட்டு வராங்க, ஒரு பொழுதுபோக்காக வராங்க. பட் ஒரு ஸ்பார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய விஷயத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ அங்க வரக்கூடிய டீம் நிறைய பேர் நம்மள மாதிரி ஒரு தேடுதல் உள்ள ஆட்கள் தான் அங்க வராங்க. அவங்கள நம்ம பார்த்து பண்ணும்பொழுது ஒரு விஷயம் சொல்லுவான், சார் இது மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு எக்ஸிபிஷன் நடக்கு, வரீங்களா சார்மா? நம்மளை மோட்டிவேட் பண்றதுக்கு இது தெரியும், நடக்கு தெரியுமா, இது உங்களுக்கு தெரியுமாங்கிற இந்த மாதிரி ஒரு டீமோட இருந்தா உங்க மொமெண்டம் எப்படி இருக்கும். ஆனா நம்ம என்ன மாதிரி டீமோட இருக்கிறோம் வச்சு இன்னைக்கு சாயங்காலம் சினிமா போடுறான்டா, 27வது தடவை அதே படம் போடுறான் பாருங்க, 3 மணி நேரம் போச்சு. ரைட்டா? யாரோ ஒரு நம்பர் கம்பெனி சம்பாதிச்சுட்டு இருக்கான். உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் எவனோ ஒருத்த காசு போட்டு வித்துட்டு இருக்கிறான். கிரிக்கெட் நடக்குது, மேட்ச் நடக்குது, ஐபிஎல் நடக்கட்டும். அவங்க விளையாட்டு, அவங்க லைஃப், அவன் கோலு, அவன் பண்றான். அந்த பொழுதுபோக்குங்கிற பேர்ல அதை பார்த்துட்டு தான் மற்ற வேலையை பண்றாங்கிற போது உங்கள் வெற்றி தள்ளி போகிறது. We give importance to somebody's business. We watch everyone's business. Who is going to watch your business? நம்மளுடைய பிசினஸ் நம்ம தானே பார்க்கணும், ரைட்? ஸோ did not join with the winning team. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் குரூப்போட இருக்கும். ஹிப்னாட்டிக் சர்க்கிள்னு ஒன்று இருக்கிறது. நிறைய டீம்ஸ் இருக்குது சென்னையில், இல்லாதவங்களா எல்லாம் இருக்குது. அவங்களோட ஜாயின் பண்ணும் பொழுது அடுத்த விஷயம் நம்ம செய்யாததற்கான காரணங்கள் என்ன யோசனை பண்ணா, இப்போ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த வேலையை முடிச்சப்பறம் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அது தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. பாசிபிலிட்டிஸ் தேர். அந்த ஒர்க்கு நிறைய டைம் கன்சியூமாக இருக்கலாம், மணி கன்சியூமிங்காக இருக்கலாம், எனர்ஜி கன்சியூமிங்காக இருக்கலாம். என்னால் வேற கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இது பக்காவாக மேபி ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த டிகிரி கரஸில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆன்லைனில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதை முடிச்சுட்டு தான் அதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். குவைட் பாசிபிள், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னும் கடைசியாக ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஆமாம் சார், நீங்கள் இது போட்டவொன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்தது, 2023 ஜனவரியில் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி. நீங்கள் இந்த தலைப்பு போட்ட பிறகு தான் எனக்கு ஒரு அப்படி விஷயம் பண்ணேங்கிறது ஞாபகம். கம்ப்ளீட்லி ஃபர்காட் அபவுட் மை ட்ரீம். அப்படி சில கேட்டகரி இருக்கிறாங்க, ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு 16 காரணங்கள். ஜஸ்ட் இன்னைக்கு காலையில் 1 மணி நேரம் தான் உட்காந்து யோசனை பண்ணேன். இன்னைக்கு காலையில் தான் உட்காந்து எழுதினேன். எந்த புக்கையும் ரெஃபர் பண்ணல, என்ன அனுபவத்தில் என்ன தோணுச்சோ அதை மட்டும் எழுதினேன். ஸோ லவ் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ 2024 உங்கள் வாழ்க்கையில் ஒரு அட்டகாசமான வருஷத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. லைஃப் இஸ் எ கிரேட் டீச்சர். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஆசான். உங்களுக்கு வாய்ப்புகளை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தலை அப்படின்னா யூ ஆர் த லூசர். இஃப் ஐ எம் நாட் யூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மிங் அப் இன் மை லைஃப், ஐ எம் த லூசர். அதே மாதிரி ஒரு தப்பு பண்றான், அந்த தப்புல இருந்து திருத்திக்கோன்னு சொல்லி லைஃப் வந்து திருப்பியும் அதே ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த தடவையாவது ஒழுங்கா பண்றான், இந்த தடவை கரெக்டா பண்றான்னு சொல்லி எனக்கு இன்னொரு தடவை கொடுக்கும். நான் அதுல இருந்து கத்துக்கவில்லை அப்படின்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும், அதே சஃபரிங் வாழ்க்கையில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். லைஃப் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். லைஃப் இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள். we complicate in all possible ways. பண்ணிட்டு வாழ்க்கை சரியில்லை, வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. ஸோ 2024 ஒரு சீரியஸா எடுத்து 2024 டிசம்பர்ல நீங்க இந்த மாதிரி ஒரு செஷன் நடத்துங்க சார், நான் இவ்வளவு தூரத்துக்கு முன்னேறி இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு வைக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான ஸ்பீக்கரா இருப்பேன்னு ஒருத்தர் நினைச்சுக்கோங்க.
ஒருத்தர் நினைச்சாங்க 2024 365 வாய்ப்புகள். இட்ஸ் எ ஃப்ரெஷ் டைரி. யூ ஹேவ் டு ஃபில் அப் வித் பாசிட்டிவ் திங். யூ ஹேவ் டு ஃபில் அப் வித் பாசிட்டிவ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஓப்பன் டைரி உங்களுக்கு கொடுத்தாச்சு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்க உங்க கையில. ஓகே, ஸோ தேங்க்ஸ் a lot. Now the open forum is open to all of you for your comments, suggestions. உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் முன்வைக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. Am I clear? பேசுறது உங்களுக்கு கேட்டதுங்களா? இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம், பதியலாம். ரைட்டா? கிரேட். 12 பேர் கலந்துருக்கிறீங்க. ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டிருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பேருமே எல்லாருமே வாழ்க்கை மாற்றக்கூடியவர்கள் தான் இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பொழுதுபோக்கு தான் அதிகமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. ஜஸ்ட் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் படிப்பாங்க, பார்ப்பாங்க, வாழ்க்கையை மாற்றுவாங்கலாம் நான் எதிர்பார்க்கல. பட் என்னோட கடமை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டிய என்னோட கடமை. ரைட். எஸ் சார். ராஜகோபால் சார். சொல்லுங்க சார். சார், நான் என் மனசுல ஏற்பட்ட எல்லா கேள்விகளும் சரியா மண்டையில அடிச்சிட்டீங்க சார். சாரி சார், அடிக்க மாதிரியா பேசிட்டேன். ஒண்ணு அடி. பட் இந்த அடி தேவை. 2024க்கு வேண்டிய கோல் தெளிவா தெரிஞ்சது. ஓகே, எங்கயோ உங்க வாழ்க்கையோட வெற்றியில ஒரு ஓரத்துல ஒரு சின்ன ஸ்க்ரூவா இருந்தா எனக்கு அது போதும். ஒரு சின்ன கருவியா இருந்தா போதும் எனக்கு. ரைட்டா? குட். அதாவது should be my out of comfort zone. எதுவா இருந்தாலும் அதுல உங்க கைடன்ஸோட நான் என்னோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். ரைட். வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். பட் அருமை அருமை தான். அதாவது மனசுல என்ன நானே கேட்டுக்கிட்டு அந்த கேள்விக்கெல்லாம் வந்து என்ன பதில்னு யார்கிட்ட போய் கேட்கறதுங்கிறது தெரியாம போட்டு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அம்பு பாயிற மாதிரி இருந்தது. பட் இது வந்து நெகட்டிவா நான் சொல்லல. எடுத்துக்கிது உங்க கையில தான் இருக்கு இல்லையா? பாசிட்டிவா எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவ். எஸ் சார். அருமை சார், அருமை. Thank you. இது ஒரு நியூ இயர் gift for us sir. Thank you. The topic is I love to share the things what I know. Excellent topic. To share so many things I will learn. I'm speaking. Topic ரொம்ப அருமையான டாபிக் சார். Thank you. Right sir. Thank you sir. மற்றவர்கள் கருத்துக்களை சொல்லலாம். One at a time. Yes sir. Very good morning sir. Very good morning. Salamatu sir, welcome. நல்லா இருக்கீங்களா சார்? First class sir. Super. We will make it first class. Okay sir. Okay sir. Thank you sir. இன்னைக்கு நீங்க அத சொன்னீங்க, அத ஒரு வார்த்தை இருக்கு. எல்லா விஞ்ஞானிகளுமே வந்துட்டு திட்டு வாங்கி தான் வந்துட்டு புதிய கண்டுபிடிப்பை வந்து படைச்சிருக்கிறாங்கிறது ரியலி குட் இம்ப்ரெஷன் சார். ஏன்னா எதை பண்ண ஆரம்பிச்சாலும் இது விளங்காது, இது சரி இருக்காது, இது தேராது அப்படின்னு சொல்லி நம்மள வந்துட்டு வந்து கமெண்ட் அடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுலதான் நம்ம ரொம்ப வந்துட்டு விலகிடுறோம், அதை விட்டுடுறோம். ஸோ ரியலி வந்து நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரியலி கிரேட் இம்ப்ரெஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ. எஸ், மற்ற நண்பர்கள் இந்த இது கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு 10 பேர் இருக்கிறீங்க, 8 பேர் இருக்கிறீங்க. கருத்துக்கள் சொல்லலாம். இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, இல்ல நான் எங்க கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, என்னோட கருத்துக்கு எங்க நீங்க உடன்பட முடியலங்கிறத சொல்லுங்க. ஐ திங்க் அதை யோசிக்கிறேன். தவறா கூட இருக்கலாம். சொல்றதெல்லாம் கரெக்ட் நான் சொல்ல, நான் தான் பெஸ்ட், நான் கொடுக்கறதான் கரெக்ட் அப்படிலாம் நான் சொல்லல. தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். சில கருத்துக்கள் உடன்பாடு கிடைக்குமா சார்? ரெக்கார்டிங் இருக்கா? ரெக்கார்டிங் இருக்கு சார். ஃபேஸ்புக்ல ரெக்கார்டிங் இருக்கு. நான் இன்னைக்கு நைட்டே யூடியூப்ல ஏத்திடுவேன். ரைட்டா? யூடியூப்ல ஏத்திடுறேன். ஆமா, இதே டைட்டில் அப்படியே போடுறேன். Why we didn't do what we want to do in 2023 அப்படின்னு இதே தலைப்புல போடுவோம். என்னுடைய யூடியூப் சேனல் வந்து உள்ள வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேர் வந்து ஷண்முகா 1958. SHAN ஷண்முகா 1958. 1958 யூடியூப் சேனல். ஆமா. ஒரு 130 வீடியோக்களுக்கு மேல பப்ளிக் பாக்குற மாதிரி இருக்குது.
பப்ளிக் பார்க்காத மாதிரி நான் வந்து என்னோட சில கோர்சஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணி வச்சது ஒரு 170 வீடியோக்கு மேலே இருக்கும். ஒரு 300 வீடியோஸ்க்கு மேலே யூடியூப்ல வச்சிருக்கிறேன். பப்ளிக் எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு 130 வீடியோக்கள் மேலே இருக்கிறது. ரைட்டா? சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு 800 பேர் கிட்ட 802 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு நைட் நான் ஒரு இதே வீடியோ ஏத்துறேன்னா இமிடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் போகும். சண்முகசுந்தரம் ஹஸ் அப்லோடட் ஒன் நியூ வீடியோ. அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்றது ஒரு நோட்டிபிகேஷன் போகும். இந்த ஆள் புதுசா ஒன்று போட்டிருக்கிறாரு, பார்க்கணும்னா பாத்துங்க, அப்புறம் பார்க்க. ரைட்டா? வில் கெட் a notification. Right. ஓகே சார். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். Sir, can you repeat the YouTube channel name? சண்முகா ஒன்னு என் பேர்ல இருக்கிற முதல் 6 எழுத்து SHAN 8 எழுத்து SHAN MUGA 1958. ரைட்டா? இன்னும் எக்ஸாக்டா நீங்க போய் என்னோட வீடியோஸ் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா youtube.com/shanmuga1958/videos போட்டீங்கன்னா எக்ஸாக்டா என்னோட வீடியோஸ் மட்டும் அப்படியே லிஸ்ட்ல ஃபுல்லா வரும். ஒரு தடவை சார் youtube.com/ பேக்ஸ்லாஷ் போடுவோம் இல்லையா, பேக்ஸ்லாஷ். ஓகே, .com youtube.com/shanmuga1958/videos. ஃபேஸ்புக் ஐடி வந்து விபி சக்சஸ் அப்படின்னு தேடுங்க. நான் உங்களுக்கு சாட்ல நான் போடுறேன். விபி சக்சஸ்ங்கிறது ஃபேஸ்புக்ல. அது வந்து இப்போதைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குற மாதிரி வச்சிருக்கிறேன். பட் அதை ஓப்பன் பண்ணி விடுறேன். ஏன்னா அரசியல் பதிவுகள் நிறைய போடுறதுனால நிறைய எனக்கு திட்டு விழும், அர்ச்சனைகள் விமர்சனம் எனக்கு நிறைய விழும். பட் அதை பற்றி நான் கவலைப்படுறது நான் எனக்கு தோன்றதை நான் போட்டுடுறேன். அதனால வந்து அதனால ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி வச்சிருந்தேன். இன்னைக்கு நான் வந்து அதில் ஓப்பன் இட் ஃபார் பப்ளிக்னு ஓப்பன் பண்ணி வச்சிடறேன். ரைட், நான் சாட்ல போட்டிருக்கேன். youtube.com/shanmuga1958/videos. அடுத்த ஃபேஸ்புக் ஐடி வந்து விபி சக்சஸ் வேல்யூ பிளஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு கம்பெனி நேமு. அது முதல் எழுத்து விபி சக்சஸ் அப்படிங்கிறது தேவை. இல்லைன்னா அரசு சண்முகசுந்தரம் தேடுங்க, கிடைக்கும். அது பின்னாடி பேர் போட்டிருக்கேன் இல்லையா, இது யூடியூப்ல தேடினாலும் கிடைக்கும், ஃபேஸ்புக்ல தேடினாலும் கிடைக்கும். அரசு சண்முகசுந்தரம் தேடினா கிடைக்கும். ரைட்டா? ஃபேஸ்புக்ல நிறைய வீடியோக்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-70 வீடியோக்கள் இருக்குது. ரைட்டா? ரைட். உங்களோட கருத்துக்கள். வணக்கம். யார் பேசுறது? சரவணன் பேசுறேன் சார். நான் சரவணன். சொல்லுங்க சரவணன். எந்த ஊர் சார்? நான் சிதம்பரத்துல சரவணன் பேசுறேன். சிதம்பரம். ஏன்னா சரவணன் கடலூர் ஒருத்தர் இருக்கிறாரு, விழுப்புரத்துல இருக்கிறாரு. ரைட், சொல்லுங்க சார். வந்து நான் லேட்டா தான் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க சார். அந்த பாசிட்டிவ் டீமோட சேர்ந்திருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான்னு சொன்னது பெரிய விஷயம் சார். அது பழகிற மக்கள் வச்சுதானே நம்மளுடைய லைஃபே வெளில போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க உங்க கடமையா கரெக்டா செஞ்சுட்டே இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம பண்ணுவோம், அவ்வளவுதான். நமக்கு வர வேண்டியது பிரபஞ்சம் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆமா சார். நீங்க பாட்டு செஞ்சுட்டே இருக்கீங்க சார். எந்த வந்தாலும் நான் சரவணனுக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு சரவணன் நான் எனக்கு திருப்பி தரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா கிடைக்காம போலாம். எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றங்களுக்கான காரணங்கள். எதிர்பார்ப்பே இல்லாத வாழ்க்கை என்ன கிடைச்சாலும் ஓகே, பிரபஞ்சம் கொடுக்கும். நான் மக்களுக்கு வேணுங்கிறத கொடுப்பேன். மக்களுக்கு கொடுக்கறதுக்காக பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும். பிரபஞ்சம் யூனிவர்சல் யூஸ் மீ as a tool to share it with the people. அவ்வளவுதான். ரைட்டா? தேங்க்யூ. தேங்க்யூ சார். கிரேட். எஸ், மற்ற நபர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்க சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய இருக்கலாம், நல்ல விஷயங்கள் இருக்கலாம், நான் மிஸ் பண்ணிருக்கலாம், ஏதாவது தாராளமா ஷேர் பண்ணலாமே. யூ கேன் சப்ளிமெண்ட் யுவர் வியூஸ், யுவர் ஐடியாஸ், யுவர் சஜஷன்ஸ். மோஸ்ட் வெல்கம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லையா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே.